இடமுருக்கு அவல் பொரி மஞ்சரப்பேட்டை. ஹாய் அண்ட் வெல்கம் டு ஜீ தமிழ் வழங்கும் மஞ்சரப்பேட்டை. நான் இன்னும் சித்தூர்ல தாங்க இருக்கேன். சித்தூர்ல இருக்கிற ஹோட்டல் பாஸ்கரா வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம டேஸ்ட் பண்ண போறது ஹோட்டல் பாஸ்கரால இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ். சித்தூர்ல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல்ஸ்ல ஹோட்டல் பாஸ்கராவும் ஒண்ணு. இன்னைக்கு இங்க என்ன டிஷ் கொடுத்து நம்மள அசத்த போறாங்கன்னு பாப்போமா? வாங்க. ஹோட்டல் பாஸ்கராவோட 5th ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர்வான ஏசி நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருக்கு. அங்க வந்து உட்காந்தாச்சு. இன்னைக்கு இங்க நம்ம வந்து என்ன டேஸ்ட் பண்ண போறோம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹோட்டலை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார், வாங்க. ஹலோ. ஹலோ, உங்க பேர் சொல்லுங்க சார். அகஸ்டின் ராவ். அகஸ்டின் ராவ். ஓகே, உங்களோட சொந்த ஊரு? என்னோட சொந்த ஊர் இதே தான், சித்தூர் சித்தூர் தான். ஓகே, நீங்க இங்க சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் ஓப்பனிங்ல இந்த ஹோட்டல் பாஸ்கரா ஓப்பனிங்ல இருந்து இருக்கேன். நான் இங்க எப்போ எவ்வளவு வருஷம் ஆச்சு? இல்ல ஒரு 8 months தான் இது. சோ 8 months ஆச்சு ஹோட்டல் பாஸ்கரா ஆரம்பிச்சு. என்ன மாதிரியான குயிசின் வந்து இந்த நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ல நீங்க கொடுக்குறீங்க? ஜெனரலா ஆந்திரா ஸ்டைல், ஃபுல்லா ஆந்திரா ஸ்டைல். ஆந்திரா ஸ்டைல் தான். ஸ்பெஷல் டிஷ்ஸ்ல என்ன இருக்கு? ஸ்பெஷல் டிஷ்ஷஸ்ல கோங்கூரா மட்டன், கோங்கூரா சிக்கன், பொம்படாயில் புல்ஸ். பொம்படாயில் புல்ஸ்னா அது ஒரு ஃபிஷ். அது பொம்படாயில் ஒரு ஃபிஷ். சரி, அது நெல்லூர்ல ரொம்ப ஃபேமஸ் அது. ஓகே. சோ அத நாங்க வர வச்சு நாங்க அதுல குழம்பு வச்சு அதை இது பண்றோம். ஜனங்க ரொம்ப லைக் பண்றாங்க. ஓகே. அண்ட் கோங்கரான்றது வந்து ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு விஷயம். புளிச்சக்கீரை. புளிச்சக்கீரை, அதோட மட்டன். மட்டன், அடடா. அதோட சிக்கன், அது என்ன காம்பினேஷன் நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகே, ஸோ ஜீ தமிழ் அஞ்சரப்பட்டிக்காக நான் சித்தூர் வந்திருக்கேன். சித்தூர் வந்துட்டு ஹோட்டல் பாஸ்கரா வந்திருக்கேன். ஓகே, நான் என்ன டிஷ் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்? யூ கோயிங் ஃபார் கோங்கூரா மட்டன். கோங்கூரா மட்டன் நல்ல ஸ்பைசியா இருக்குமா? பிரமாதமா இருக்கும். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ எனக்காக சுட சுட கோங்கூரா மட்டன் எடுத்துட்டு வர சொல்லுங்க. எனக்காக ஆர்டர் பண்ணுங்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஷூர் ஷூர். ஸோ மற்றபடி உங்களுக்கு குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். வீட்டில் நீங்க குக் பண்ணுவீங்களா? ஆமா, கண்டிப்பா. என்ன உங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன? பிரியாணி. பிரியாணி? டம் பிரியாணியா? இல்ல குக்கர் பிரியாணி. குக்கர் பிரியாணி தான். ஐ டோன்ட் ஹேவ் தி ஃபெசிலிட்டி ஆஃப் கோல். ஓகே, அதனால வந்து குக்கர்லயே பண்ணிடுறோம். குக்கர்லயே ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எனி பிரியாணி யூ கேன் மேக். கோங்கரா மட்டன். தேங்க்யூ. அந்த கோங்கராவோட அந்த கலர் வந்து அப்படியே கலர் அண்ட் ஃப்ளேவர் வருதா? சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு. வந்த உடனே அந்த ஸ்மெல் வந்து அப்படியே பிரமாதமா நமக்கு வீசுது. இது ஆக்சுவலா எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணணும்? இது ஒன்றும் இல்லைங்க. இது கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சாப்ட் ஆனியன்ஸ் போட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன்ல இது சாட்டை பண்ணிட்டு அப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் போட்டு சாட்டை பண்ணிட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கீரை வந்து ஆல்ரெடி வேக வச்சு அரைச்சிருப்போம். கோங்கூரை, அதாவது புளிச்சக்கீரை அந்த இது கிரேவி போட்டு நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் இது பண்ணிட்டு ப்ளஸ் இந்த மட்டனை போட்டு கொஞ்ச நேரம் அது அந்த மட்டன்ல அந்த ஜூஸ் இறங்கணும். இதோட ஃப்ளேவர் அதில் இறங்கிட்டு அப்புறம் ஃபினிஷ் பண்ணிடுறது. பிரமாதம். நல்ல ரைஸோடய நல்லா இருக்கும், சப்பாத்தியோடய. ரைஸோட ரொம்ப சூப்பரா இருக்கும். சப்பாத்தி நான் தவிர ரைஸ் வந்து மெயின்.
ரைஸ் தான் மெயின். ஆமா, ரைஸ்ல தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். நிஜமா ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. இங்க ரெஸ்டாரண்ட்ல இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க? 125 சார்ஜ். 125 சார்ஜ் பண்றீங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு சார். ஹோட்டல் பாஸ்கரால இன்னைக்கு நான் கோங்கரா மட்டன் டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். தேங்க்யூ சோ மச் சார். ரைட், தேங்க்யூ. ஓகே, கோங்கரா மட்டன் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வாங்க. பிரமாதமா இருக்கு இந்த கலரை பார்க்கறதுக்கு. நல்ல கிரீன் கலர்ல உள்ள ஃபுல்லா மட்டன் பீசஸோட எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. அடடா, முதல்ல இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்ல கார சாரமா புளிப்பா அவ்வளவு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அந்த கோங்குராவோட அந்த ஸ்மெல்லு, அந்த ஃபிளேவர், அந்த பூண்டு, அந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பிரமாதமான ஒரு காம்பினேஷனா இருக்குங்க. அந்த பச்சை மிளகா பிளஸ் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணதுனால நல்ல காரசாரமா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா நல்ல தக்காளியும் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒண்டர்ஃபுல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகி பிளெண்ட் ஆகி அந்த மட்டனோட அப்படியே நல்லா ஒண்ணு சேர்ந்துருக்குங்க. இப்போ அந்த மட்டன் பீஸையும் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். பிரமாதம். இந்த மட்டனை சாப்பிடும்போது இந்த மட்டன் உள்ளேருந்து அந்த கோங்குராவோட ஃபிளேவர் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மட்டன் வந்து இந்த கோங்குராலே நல்லா குக் ஆகி அவ்வளோ பிரமாதமா எல்லா டேஸ்ட்டும் அதோட சேர்ந்து நிச்சயமாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. நல்ல சுட சுட ரைஸ் இருந்ததுன்னா இந்த கோங்குரா மட்டனை வந்துட்டு நீங்க கலந்து அடிச்சீங்கன்னா அவ்வளோ பிரமாதமா இருக்கும். நீங்க வந்துட்டு சித்தூர் சைடு வந்தீங்கன்னா ஹோட்டல் பாஸ்கரான்னு கேளுங்க. இங்க வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு, நான் வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. இந்த மாதிரி நான் வெஜிடேரியன் கோங்குரா மட்டன், கோங்குரா சிக்கன் எல்லாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 5th ஃப்ளோர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நான் இப்போ இதை என்ஜாய் பண்ணி சாப்பிடுறேன். இடமுருக்கு அவல் பொறி. அஞ்சரப்பெட்டை